இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மத ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு சிறுமைப்பட்டவர்கள் இருதயத்தை பலப்படுத்துகிற இறைவன். தியான வசனம்: ஆண்டவரே, எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர். அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கமளித்து அவர்களுக்கு செவிசாய்க்கின்றீர். திருப்பாடல் அதிகாரம் 10 வசனம் 17. இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறுமைப்படுகிற நிலைமையிலே யாராக இருந்தாலும் சரி, எளிதில் சோர்ந்து விடுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் சிறுமைப்படும் போது நம்முடைய இருதயம் அலைமோதுகிறதல்லவா? தாவீது அரசராக இருந்தும் வாழ்வில் சிறுமைப்பட்ட வேளையிலே கடவுளையே உறுதியாக பற்றி கொண்டார். கடவுள் என் சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று கூறுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அதுபோல சிறுமை என்பது ஒவ்வொருவர் வாழ்விலும் வரத்தான் செய்கிறது. எனினும் ஆண்டவரை நோக்கி நம் வேண்டுதலை அத்தகைய நேரத்தில் சமர்ப்பிக்கையில் அவர் ஒருவரே அந்த நேரத்திலே நமக்கு எதிர்பட்டு வந்து, உனக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று அன்போடு கேட்பார். நம்முடைய இருதயத்தையும் சிறப்படுத்தி நம் வேண்டுதலையும் நிறைவேற்றுவார். ஆகவே ஏன் எனக்கு இந்த சிறுமை வந்தது என்று அதையே நினைத்து அழுது கொண்டிராமல் அதிலிருந்து ஆசிர்வாதம் தர வல்லவராகிய ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வது எவ்வளவு அருமையான காரியம்! ஒரு சமயம் பொறாமை நிறைந்த சிலர் நன்றாய் இருந்த ஒரு குடும்ப தலைவனுக்கு மந்திரம் செய்து அவரது கால் விளங்காமல் கட்டில் கிடையாக்கி விட்டார்கள். குடும்பத் தலைவன் வேலைக்கு போகவில்லை என்றால் அந்த வீடு எப்படி இருக்கும்? யாவரும் கலங்கினர். அப்பொழுது சில போதகர்கள் ஆவியிலே நிறைந்து அவருக்காக கருத்தாய் ஜெபித்தார்கள். அதோடு கூட குடும்பமாக இந்த சிறுமையின் மத்தியிலும் ஆண்டவரை எப்படி உண்மையாய் தேடுவது, அவரை எப்படி பற்றி கொள்வது என்பதை குறித்து கற்றுக் கொடுத்தார்கள். அப்படியே அந்த குடும்பத்தினர் ஆண்டவர் மீது குறை சொல்லி திரியாமல், அப்பா, நாங்கள் உம்மையே பற்றி கொள்ள நீர் கற்றுக் கொடுத்தீர். அதன்படியே நீர் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சிறுமையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய அடியானை சுகப்படுத்த போகிறதற்காக எங்கள் இருதயத்தில் திடமானதை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி விசுவாசத்தில் பலப்படுத்த போகிறபடியால் உமக்கு சோஸ்திரம் என்று ஜெபித்தார்கள். கடவுள் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்கள் சிறுமையை முற்றிலும் மாற்றி அவரை எழுந்து நடமாடச் செய்து தாம் இன்றும் ஜீவிக்கின்ற இறைவன் என்பதை அந்த பொறாமைக்காரர்களுக்கு நிரூபித்து காண்பித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். உங்களுக்கு எதிராக வரும் இப்படிப்பட்ட சிறுமைகளையும் கூட அவர் மாற்றி அமைக்க சர்வ வல்லமை பொருந்தினவராக இருக்கின்றார் என்பதை நீங்களும் அனுபவித்து பாருங்கள். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, எத்தனை சிறுமை என் வாழ்வில் வந்தாலும் நீரே எனக்கு தஞ்சமும் திடபலனுமாய் இருக்கின்றபடியால் நான் இன்று முதல் உமக்குள் சந்தோஷமாய் உம்மை சோஸ்தரிக்கின்றேன். உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து நீரே என்னை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் உற்சாகத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.